ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஸ்மால் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேலஞ்ச் உங்களுக்கு சின்ன அமௌண்ட்டாக இருக்கும், சேவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு நல்ல பிக் ரிசல்ட்டை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ 30K சேவிங் சேலஞ்ச் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது வீக்லி அண்ட் மந்த்லின்னு சொல்லிட்டு 2 விதமாக நான் வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ வீக்லி எப்படி நம்ம வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல வந்து பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் சேவ் பண்ணுறதுக்கும் 2 மெத்தடையும் நான் சொல்லிட்டு எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 8 விதமான ரொம்பவே சிம்பிளான ஒரு டிப்ஸையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 months வந்து நம்ம டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணிக்க போகிறோம். அண்ட் வீக்லி சேலஞ்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு மொத்தமாக 12 weeks வந்து நம்மளுக்கு இருக்கும். இந்த 12 வாரங்களும் நம்ம தொடர்ந்து வந்து சேமிக்கிறதுக்கு வந்து போகிறோம். ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை வந்து நம்ம சேவ் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 rupees வந்து சேவ் பண்ண போகிறோம். அண்ட் செகண்ட் வீக் 1500 வந்து சேவ் பண்ண போகிறோம். அண்ட் தேர்ட் வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 rupees அண்ட் ஃபோர்த் வீக் 2500 rupees சேவ் பண்ண போகிறோம். அண்ட் வீக் 5th வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3000 rupees சேம் அமௌண்ட் வீக் 6 வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். அண்ட் வீக் 7 வந்துட்டு வீக் அண்ட் 8 வந்துட்டு 2 வீக்குக்குமே நம்ம 3500 rupees வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். அண்ட் வீக் 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3000 rupees அண்ட் வீக் 10 வந்து 2500 rupees. வீக் 11 வந்துட்டு 2500, வீக் 12 வந்து 2000 வந்து நம்ம பிளான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நோட் ஆர் இல்லை அப்படின்னா ஒரு சார்ட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வீக்லி நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வாரமுமே இந்த சேவிங் அமௌண்ட்டை கரெக்டான ஒரு என்வலப் கவரில் எடுத்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை டேஸ்க்கு கால்குலேட்டிவ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வீக் நீங்கள் ஒரு 1000 rupees சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதை ஒரு 7 நாளாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ அது 7 நாளுக்கு ஒரு நாளுமே நீங்கள் 143 ரூபாய் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே சின்னதாக தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ தொடர்ந்து சேமிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டியூஸ்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டியூஸ்டே நம்மளால சேவ் பண்ண முடியல, சரி ஓகே இந்த வீக் ஃபுல்லாக சேவ் பண்ணலாம்ல, ஒரு சண்டே நம்ம பார்த்துக்கலாம் 1000 rupees எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னா நம்மளால முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த 1000 rupees ஸ்பிளிட் பண்ணி ஒரு நாளும் 150 ரூபாய் நீங்கள் எடுத்து வச்சீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே உங்களால் அந்த 1000 rupees ஈஸியாக வந்து சேவ் பண்ணுறதுக்கு முடியும். எந்த அளவுக்கு உங்களால் இந்த அமௌண்ட்டை சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ வீக் 1, வீக் 2, வீக் 3ன்னு சொல்லிட்டு தனி அமௌண்ட்டாக வந்து சேவ் பண்ணி எடுத்து வைங்க. இதுக்காக ஒரு பாக்ஸோ இல்லைன்னா உண்டியலோ எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்காக நீங்கள் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வெளியில் வாங்கணுங்கிறதெல்லாம் வந்து கிடையாது. மொபைல் பாக்ஸோ இல்லைன்னா உங்களுடைய கிச்சனில் இருக்கக்கூடிய ஸ்வீட்டோ இல்லைன்னா நம்ம மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கக்கூடிய டெம்பரவரியான ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயே நீங்கள் வந்து சேவ் வந்து நீங்கள் பண்ணலாம். இது ரெகுலராக உங்களுடைய கிட்ஸ்னுடைய வேஸ்ட் அண்ட் ரஃப் யூஸ் நோட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நீங்கள் சார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய டார்கெட்டே மணி சேவ் பண்ணுறதா. ஆனால் அந்த மணியை சேவ் பண்ணுறதுக்காகவே நம்ம ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்குறோம். ஸோ டைரிஸ், பென்ஸ், என்வலப் மெத்தட்ஸில் இருக்கக்கூடிய நியூவாக வரக்கூடிய எல்லா ஐட்டம்ஸுமே வாங்குறோம். ஸோ அதுலேயுமே நம்ம எந்த அளவுக்குலாம் மணி சேவ் பண்ணலாங்கிறத கொஞ்சம் யோசிச்சு வந்து பண்ணுங்க. அண்ட் செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 months சேவிங் பிளான்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து உங்களுக்கு இருக்கும். இதுலேயும் சேம் அமௌண்ட் தான் கோலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ 30K தான் சேவிங் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 180 நாட்கள் நம்மளுக்கு வந்து இருக்குது. நீங்கள் இதை நாளாகவும் சேமிக்கலாம், மாசமாகவும் நீங்கள் சேமிக்கலாம். ஸோ நான் வந்து இதுக்கு மந்த்லி சேவிங் சேலஞ்சாக தான் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மந்த்லி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5000 rupees வந்து நீங்கள் சேவ் வந்து நீங்கள் பண்ணணும். இதுதான் டார்கெட். ஏன்னா நம்மளுக்கு 6 மாதம் இருக்குது. ஸோ 5000 30 அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்மளால சேவ் பண்ண முடியும். ஸோ மாதம் 5000 அப்படிங்கிறது மினிமம் ஒரு 30,000 சேலரி வாங்குறவங்கனால தான் இன்னைக்கு வந்து முடியும். ஏன்னா கமிட்மெண்ட்ஸ் அந்த அளவுக்கு நம்ம இருக்கு. நம்மளுடைய சேலரியில பார்ட் ஆஃப் த போர்ஷன் இஎம்ஐஸ், ரெண்ட், அலவன்சஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிடுறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை உங்களால் 6 monthsல வந்து என்னால் பண்ண முடியாது, சேலரி வந்து கொஞ்சம் எனக்கு கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மந்த் அண்ட் டியூரேஷனை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஒரு 8 monthsஆவோ இல்லைன்னா 9 monthsஆவோ நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். இல்லை அமௌண்ட் எனக்கு எக்ஸ்ட்ராவே இருக்குது, நான் எக்ஸ்ட்ரா சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட இந்த 6 monthsல 30,000 தான் நீங்கள் சேவ் பண்ணணும்னு இல்லை, 50,000 கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு மாதமுமே 5000 சேவ் பண்ண போகிறீங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரியே இந்த மாதம் 5000 அப்படிங்கிறத ரொம்பவே எளிமையாக வந்து உங்களால் பண்ணிக்கிறதுக்கு வந்துட்டு வீக்லி சேலஞ்சாக வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ 1 monthக்கு ஒரு 4 வாரம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா முதல் 2 வாரம் 1000 ரூபாய் சேமிக்கலாம். ரெண்டாவது 2 வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1500 ரூபாய் நம்ம வந்து சேமிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் 1000
1500, 1000, 1500 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாப் பண்ணியும் நீங்க வந்து சேவ் வந்து நீங்க பண்ணலாம். இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். சேலரி வந்த உடனே ஒரு தனி என்வலப் மெத்தட்ல ஒரு 30K சேவிங் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு அதுல நீங்க 5000 ருபீஸ தனியா எடுத்து வந்து சேவ் பண்ணலாம். உங்களுக்கு அப்படி முடியல அப்படின்னு சொன்னா வாரம் 1000, 1500ன்னு சொல்லிட்டு தனி ஒரு என்வலப் மெத்தட்ல தனியா ஸ்பிளிட் பண்ணி நீங்க வந்து சேவ் பண்ணலாம். உங்களுக்கு சேவிங்ஸை இது ரொம்பவே சிம்பிளிஃபை வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ வீக்லி ஆர் மந்த்லி இந்த 2 விஷயத்திலயும் நம்மளால 30K அப்படிங்கிற ஒரு விஷயத்த அச்சீவ் வந்து பண்ண முடியும். ஸோ நீங்க வரக்கூடிய டிசம்பர்ல இருந்து சேவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மே மந்த்ல இதை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ மே லீவ்ல வந்துட்டு ஒரு ஃபேமிலியா ஒரு ட்ரிப் போறீங்க, ஒரு விஷயத்தை நீங்க அச்சீவ் பண்ணணும்னு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது எல்லாத்துக்குமே இந்த சேவிங் மெத்தட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய விருப்பப்பட்ட பொருட்களை நம்ம வாங்குறதுக்கு மோஸ்ட்லி நம்ம சேவிங் அமௌண்ட்ல இருந்து வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப பெட்டர். இது மூலியமா நம்மளுக்கு வந்துட்டு வட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம குறைக்கலாம். கடன் அதிகமா பெருகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்மள கண்ட்ரோல்டா வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். எந்த ஒரு பொருளுமே வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம கடன்ல வாங்குறத விட நம்மளுடைய சேவிங் அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு அதுல இருந்து வாங்குறது அப்படிங்கிறது ரொம்பவே பெட்டரான ஒரு விஷயம். ஸோ இதுல எப்படியெல்லாம் நம்ம சேமிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 6 என்வலப் லேபிளை வந்து தனியா ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து வந்து வச்சுக்கோங்க. ஒரு 6 மந்த்ஸ் வந்து டார்கெட்டை நீங்க வந்து சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 6 என்வலப் மெத்தட்ல ஒரு மாசத்தையுமே எழுதிக்கோங்க. ஸோ லைக் வந்து டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பிசிக்கலா நீங்க ஒரு விஷயத்த செய்யறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்னைக்கு ஆன்லைன்ல நம்மளால மணி வந்து சேவ் பண்றதுக்கு வந்து முடியும். பட் அது வந்து நம்மளுக்கு எமோஷனலா கனெக்டும் ஆகாது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எஃபோர்ட்டையும் நம்மளுக்கு வந்து கொடுக்காது. ஜஸ்ட் இன்னைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் டெய்லியும் உங்க கைப்பட எழுதி அந்த பணத்தை தொட்டு எடுத்து வைக்கும் போது உங்களை சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எமோஷனலா உங்களை வந்து ட்ரிகர் பண்ணிவிடும். சேமிக்கிற விஷயத்தை உங்களுக்கு அதிகப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி வந்து தனியா ஒரு என்வலப் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு இல்ல என்னால வந்து டைம் வந்து இல்ல, நான் வந்து நிறைய ஒரு பிஸி ஷெட்யூல்டில் வந்து போறேன், உட்காந்து என்னால் எழுதி வந்து எனக்கு மெயின்டைன் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும், ஓகே நான் வந்து ஆன்லைன்லயே நான் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்க அப்படின்னா தாராளமா நீங்க ஜிபே, கூகுள் பே இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு கோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. எதுக்காக சேவ் பண்றீங்க, எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்றீங்க, எவ்வளோ மந்த்துக்குள்ள அல்லது வீக்குள்ள எவ்வளோ டேஸ்க்குள்ள நீங்க சேவ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பிளானை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அது எவ்ரி மந்த் ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் வந்து நீங்க பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த அமௌண்ட் டெய்லியும் உங்களுடைய ஆன்லைன்ல சேவ் ஆயிட்டே இருக்கும் உங்களையே அறியாம. இந்த சேலஞ்சை நீங்க கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் உங்களுடைய சின்ன சின்ன காஸ்ட்டை எல்லாத்தையுமே கட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. லைக் நீங்க அதிகமா அவுட் சைட்ல வந்து ஃபுட் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க கட் பண்ணலாம். தியேட்டர்ஸ் அதிகமா போறீங்க அப்படின்னா அதை வந்து கம்மி வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்ஸை வந்து கட் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. லைக் நீங்க வீட்டில் கூட இபி பில்ஸை வந்து மிச்சம் பண்றதுக்காக கூட சில டிப்ஸை வந்து நீங்க ஃபாலோ வந்து பண்ணலாம். போனஸ் சேவிங் டேஸ் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய சேவிங்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க வந்துட்டு ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா, வாரத்துக்கு நான் இவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார சேமிப்பை கரெக்டாக சேவ் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாவோ அல்லது மாத சேமிப்பை கரெக்டாக சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவா எக்ஸ்ட்ராவா போனஸா ஒரு 100 or 200 ருபீஸ் தனியா செப்பரேட்டா எடுத்து சேவ் வந்து பண்ணி வைங்க. இதை நீங்க பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் வந்து வரும். ஸோ ஒரு மந்த்லி 5000 சேவ் பண்ணணும் அப்படின்னா நான் 5000 நான் சேவ் பண்ணிட்டேன், எனக்கு இது ஹாப்பியான விஷயம். ஸோ கூட ஒரு 200 ருபீஸ் நான் போட்டு அந்த என்வலப்ல நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா ஒரு 6 மாசமும் நீங்க பண்ணும்போது 30,000 நீங்க சேவ் பண்ற இடத்துல எக்ஸ்ட்ராவா அந்த 6 மாசத்துக்கு 1200 ரூபாய் வந்து நீங்க சேவ் பண்ணிருப்பீங்க. இது உங்களுடைய சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், மல்டிபிளும் பண்ணும். கண்டிப்பா இந்த சேவிங் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து என் வரைக்கும் டெய்லியும் எக்ஸ்பென்சஸை நோட் வந்து பண்ணி வைங்க. நீங்க சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டையுமே தனியா ஒரு என்வலப்லயோ இல்லைன்னா ஒரு நோட்லயோ தனியா நோட் பண்ணி எடுத்து வைங்க. அண்ட் ஆன்லைன் ஷாப்பிங்கை முடிஞ்ச வரைக்கும் இந்த சேவிங் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் அவாய்ட் வந்து பண்ணிக்கோங்க. இது உங்களுடைய எக்ஸ்பென்சஸை நிறைய வந்து இழுத்து விட்டுரும். நம்மளையே அறியாம நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு நாமளே காம்ப்ரமைஸ் வந்து பண்ணிப்போம். இது வந்து நம்மளுக்கு தேவைதான், நம்மளுடைய ஆசை தான், விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து கம்பேர் பண்ணிக்குவோம். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆன்லைன் ஷாப்பிங்ஸை கொஞ்ச நாளைக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வைங்க. அப்படி இல்லைன்னா ஆப்ஸை டெலீட் வந்து நீங்க பண்ணி வைங்க. இந்த சேவிங் சேலஞ்சில் நீங்க மணியை நிறைய சேவ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்மால் கோல்ஸ் வந்து ஃபிக்ஸ் வந்து நீங்க பண்ணி வைங்க. இதை 2 டைப்ல வந்து பண்ணலாம். ஒன்னு எக்ஸ்பென்சஸ் கட் பண்றது. உங்களுக்கு அன்வான்டட் எக்ஸ்பென்சஸ் இருக்கு, என்னால இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னா என்னால ப்ராப்பரா சேவிங்ஸ் வந்து பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க எக்ஸ்பென்சஸை கட் பண்றதுக்காக சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம். லைக் நீங்க வந்துட்டு ஒரு காஃபி ஷாப் போறத அவாய்ட் பண்றதா இருக்கட்டும், நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி தியேட்டர்ஸ் வந்து போறத அவாய்ட் பண்றது, ஆன்லைன் ஷாப்பிங்ஸ் அவாய்ட் பண்றது, இந்த மாதிரி நீங்க எதுல எல்லாம் எக்ஸ்ட்ராவா அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்களோ, எக்ஸ்பென்சஸ் அதிகமா உங்களுக்கு எதுல இழுத்து விடுமோ அதை எல்லாத்தையுமே நீங்க வந்து கட் பண்ணலாம். செகண்டரி சேவிங்ஸ் அமௌண்ட். சேவிங் பண்ணக்கூடிய அமௌண்ட்
அமௌண்ட்டுக்கு ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். லைக் இந்த அமௌண்ட்ட நான் சேவ் பண்ணி ஒரு ஃபேமிலியா அவுட்டிங் வந்து போக போறேன். எனக்கு தேவையான ஹோம் இம்ப்ரூவ்மென்ட்க்கான ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்க போறேன். நான் இந்த அமௌண்ட்ட சேவ் பண்ணி இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ண போறேன். ஸோ லைக் ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ணலாம்னு நெனைக்கிறேன். அதுக்காக இந்த சேவிங்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சேவிங்ஸ்க்குமே ஒரு கோல வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ஈஸியா அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி இந்த 30K சேலஞ்ச அச்சீவ் வந்து நீங்க பண்ணுனதுக்கு அப்புறமா கண்டிப்பா இந்த அச்சீவ்மெண்ட்ட செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ ஒரு சில்வரோ இல்லைன்னா கோல்டு காயினோ ஆர் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தவோ நீங்க வந்து பண்ணலாம். சேவ் வந்து நீங்க வந்து பண்ணலாம். உங்களுடைய ட்ரீம்ஸையும் ஈஸியா அச்சீவ் பண்றதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு டைமுமே உங்களுடைய அச்சீவ்மெண்ட் அப்போ உங்கள நீங்களே செலிப்ரேட் பண்ணிக்கிறீங்க. ஒரு செல்ஃப் கிஃப்ட் வந்து நீங்க பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்குமோ அந்த விஷயத்த நீங்க பண்றீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம். நம்மளாலயும் இது முடியும். அப்ப இன்னும் அடுத்து எப்படி நம்ம எக்ஸ்ட்ராவா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய சேவிங்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இது வந்து மோட்டிவேட்டடா வந்து இருக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள கூட செலிப்ரேட் பண்ணுங்க. அதுக்கு நிறைய பணம் செலவழிக்கணுங்கிறது இல்ல. சின்ன ஒரு ஸ்மால் அமௌண்ட்ல கூட உங்களுடைய அழகான அச்சீவ்மெண்ட்ட வந்து செலிப்ரேட் வந்து நீங்க வந்து பண்ணலாம். ஸோ செல்ஃப் கிஃப்ட்டும் கொடுங்க. செல்ஃப் செலிப்ரேட்டும் வந்து நீங்க பண்ணுங்க. நிறைய சேமிக்கிறதுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நீங்க இப்ப என்ன கரண்டா சேவிங் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த சேவிங் சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.